வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க கவர்மெண்ட் அஃபீஷியல் அப்டேட்ஸ் சேனல். நாம எனக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ₹1 கூட செலவு பண்ணாம நம்ம வீட்டில் இருக்கிறபடி ஜஸ்ட் மொபைல் ஃபோன் மூலமா எப்படி பேன் கார்டு அதுவும் வரும் 10 நிமிஷத்துல எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் அல்லது கம்ப்யூட்டர்ல ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல கூகுள்ல இன்கம் டேக்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இந்த வெப்சைட்ல தான் நம்ம பேன் கார்டு ஆதார் கார்டும் லிங்க் பண்ணணும். இந்த லிங்க் ஆதார்ல கொடுத்து தான் பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணுவாங்க. அப்புறம் லிங்க் பண்ணிட்டு இந்த லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு தான் போயிட்டு லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அது எப்படி லிங்க் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு அடிஷனலா ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். இதுல கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் பேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இதுல கெட் நியூ பேன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல ஜஸ்ட் உங்க ஆதார் நம்பரை கொடுங்க, 12 டிஜிட் ஆதார் நம்பரை அப்படியே டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஐ கன்ஃபார்ம் தட் அந்த பாக்ஸ்ல டிக் மார்க் கொடுத்துட்டு கீழே கண்டினியூ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஓடிபி வேலிடேஷனுக்காக அதில் மேலே கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு அந்த பாக்ஸ்ல டிக் மார்க் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஆதார்ல கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆயிருக்கும். அந்த ஓடிபி எடுத்து இதுல கொடுங்க. கொடுத்துட்டு ஐ அக்ரி அந்த பாக்ஸ்ல டிக் மார்க் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. இப்போ உங்க ஆதார்ல இருக்க டீடைல்ஸ் அப்படியே ஷோ ஆகும். இதை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுல இருக்கிற மாதிரியே தான் நமக்கு பேன் கார்டுலயே பிரிண்ட் ஆகி வரும். அதாவது நேமா இருந்தாலும் சரி, டேட் ஆஃப் பர்த்தா இருந்தாலும் சரி, போட்டோ இது எதுவா இருந்தாலும் நமக்கு இதுல இருக்கிற மாதிரியே தான் நமக்கு பேன் கார்டுலயே வரும். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த பாக்ஸ்ல ஐ அக்செப்ட் தட் அப்படிங்கிற அந்த பாக்ஸ்ல டிக் மார்க் கொடுத்துட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. அதாவது இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. இமெயில் ஐடி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா வேலிடேட் கொடுத்து இமெயில் ஐடி கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். இப்போ நம்ம அப்ளை பண்ணி பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்களா முடிஞ்சுது. இப்போ கோ டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது உங்ககிட்ட இந்த வெப்சைட்ல நீங்க லாகின் ஐடி கொடுத்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட லாகின் ஐடி எல்லாம் போட்டு உள்ள போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் இதை விட்டு வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் வந்தோம்ல, திரும்பவும் அதுல போயிட்டு அந்த இன்ஸ்டன்ட் பேன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா திரும்பவும் ஆதார் நம்பர் கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்க ஆதார் கார்டுல கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி எடுத்து கொடுத்து கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா பாத்தீங்களா இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு காமிக்குது. இது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தாண்டினதுக்கு அப்புறமே நம்ம செக் பண்ணலாம். எனக்கு ஒரு 1 hour தாண்டி பேன் கார்டு அலாட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன். 10 நிமிஷத்துல இருந்தே நமக்கு பேன் கார்டு அலாட் ஆயிடும். மினிமம் 10 மினிட்ஸ்ல நமக்கு பேன் கார்டு அலாட் ஆயிடும். எனக்கு 1 hourல வந்தது. சில பேருக்கு ஒரு 24 hours கூட வரும். மேக்சிமம் 24 to 48 hours வந்துடும். இப்போ எனக்கு 1 hourல வந்துருச்சு. அது எப்படின்னு காமிக்கிறேன். திரும்பவும் அதே மாதிரி ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி எடுத்து திரும்பவும் கொடுங்க. கொடுத்துட்டு திரும்ப கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாத்தீங்களா எனக்கு பேன் கார்டு அலாட் ஆயிடுச்சு. நான் 15ஆம் தேதி அப்ளை பண்ணேன். எனக்கு 15ஆம் தேதியே பேன் கார்டு அலாட் ஆயிடுச்சு. இப்போ இதுல மேல இருக்க அந்த வியூ பேன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க பேன் கார்டு வியூ ஆகும். இப்போ இதுல பாஸ்வேர்டு கேக்குது. பாஸ்வேர்டு ஒன்றும் இல்லைங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு. நீங்க டவுன்லோட் பேன் கொடுத்து நீங்க அந்த பேன் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்க ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு அதை பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கார்டு வேணும்னா கூட நம்ம அதை கட் பண்ணி லேமினேஷன் பண்ணி கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, இதுதான் உங்க பேன் கார்டு. இப்படிதான் இருக்கும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு பேன் கார்டு கிடைச்சிடும். அதாவது இது பேன் கார்டு. நார்மல் பேன் கார்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மல் பேன் கார்டுல நமக்கு சிக்னேச்சர் போட்டு வரும். இதுல சிக்னேச்சர் இருக்காது. நம்ம விருப்பப்பட்ட போட்டோ அதுல நார்மல் பேன் கார்டுல கொடுத்துருப்போம். இதுல ஆதார் கார்டுல இருக்கிற போட்டோ தான் வரும். இவ்வளவுதான் டிஃபரெண்ட். உங்களுக்கு எதுக்காச்சும் சிக்னேச்சர் ப்ரூஃப்காக கேட்டாங்கன்னா மட்டும்தான் அந்த பேன் கார்டு தேவைப்படும்.
மற்ற டைம் வேற எல்லா யூஸுக்குமே இந்த பேன் கார்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு நார்மல் பேன் கார்டு வேணும் அப்படின்னா கூட நீங்க ஆன்லைன்ல ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ணி இதே நம்பர்ல நீங்க வேற பேன் கார்டு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த டைம்ல வாங்கினா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன்.